1 மாசத்துக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்குறேன். 6 மாசத்துக்கு மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுத்தாலும் ஜெயிக்க போறது சங்கு. சூப்பர்ரா. நீங்க அதெல்லாம் இது ஏன் காலு. ஓ ஓகே. ஜெயிச்சா என்னென்னலாம் நடக்க போகுது. இந்த வீட்டுல லம்பா 25 ஓட்டு இருக்கு. கொண்டு புடிச்சுன்னு பார்க்காம பட்டுன்னு எல்லாரும் காலையும் விழுந்துருப்போம். ஐயா தேவர் மகன் சிவாஜி மாதிரியே இருக்கீங்களே ஐயா. ஓட்டு போட்டுருங்க ஐயா. உனக்கு தனியா சொல்லுமா, போய் காலைல விழுப்போ. சங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஏய் நீ போயிடுடா. நாதுக்குடா. ஏய் போடா. டேய் தம்பி எல்லாரையும் ஓட்டு போட சொல்றா. அங்கிள் நீங்க கால விழிங்களே நல்லவரா கெட்டவரா? அது அவனை பெத்தவங்களுக்கே தெரியாதப்பா. பாப்பா நீ சங்க சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருமா. ஐயா நீங்க கூட ஓட்டு போட்டு. டேய் உங்க வார்டு 23, இது 24வது வார்டு. நீ இங்க வந்து ஓட்டு கேக்குறீங்க? இது உங்க வார்டே இல்லையே. என்னது எங்க வார்டு இல்லையா? ஏண்டா குழந்தை காலெல்லாம் விழுக சொன்ன. வார்டு கூட தெரியாம ஓட்டு கேட்க வந்திருக்காங்க. அட ஏன்னு நீங்க வேற. உங்களுக்காக நாங்க ஓட்டு கேட்கும்போது எங்களுக்காக நீங்க ஓட்டு கேட்க மாட்டீங்களா? அரசியல் இதெல்லாம் சர்வ சாதாரணமாப்பா. நமது ஜெயிக்க முடியுமா? சங்கு சின்னம் மறக்காதீர்கள். ஆளு சைஸையும் பாரு. டே மச்சான், ஆரத்தி எடுத்தா காசு உடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவன் சாப்பிட்ற தட்டில் தான் ஆரத்தியை கரைச்சி வச்சுட்டு குழந்தை குட்டியோட நிற்கிறாங்கடா. காசை வாங்கிட்டு இருக்க. எங்களுக்கு வாய்ப்பு தந்தா நல்லா. இருக்காங்கல்ல, வர சொல்வோமா? அவங்க வருவாங்களா? அவங்க வந்து போற செலவுனா நம்ம ஏத்துக்குவோம். செலவு வைக்கிறதுலே குறியா இருங்கடா. கவுன்சிலர் ஆகறனோ இல்லையோ கன்ஃபார்மா பிச்சைக்காரன் ஆயிருவேண்டா. வளையல் இருக்குல்ல, கவரிங்டா. நம்மலாம் ஒன்னா சேர்ந்து குடிச்சு ரொம்ப நாளாச்சு. குடிப்போமா? ஏய் நான் சென்னையில இருக்கேன், நீ திருச்சியில இருக்க. எங்கடா வந்து தண்ணி அடிக்கிறத? ஊருக்கு வாங்கடா, பட்டமுறை எலெக்ஷன்ல நிக்கிறேன். ஓட்டு போட்டோம்னா வாங்கி குடிப்பேன், சேர்ந்து குடிப்போம். ஓட்டு போட கண்டிப்பா வாங்கடி. என் மாமன் நிக்கிறாருடி. ஆமாங்கடி, கண்டிப்பா வந்துருங்கடி. ஏய் நான் சொல்றவருக்கு தான் ஓட்டு போடணும், சரியா? ஹலோ. ஏய் 15 ஓட்டு கன்ஃபார்ம் ஆகும்டா. 15 ஓட்டா? ஆனா 2500 ரூபாய் செலவாகும். 2500 தானே பண்ணிடுவோம். டேய் மாப்பிள்ள, நம்ம சங்கு சின்னத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. போற போக்க பார்த்தா 96.7 விழுக்காடு நம்ம தான் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. என்ன உழைப்பு. வீடு வீடா ஏறி ஓட்டு கேட்டோம். ஆனா மக்களுக்கு இது மட்டும் போதாதுடா. நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும், அவங்களுக்கு நம்ம மேல பரிதாபம் ஏற்படணும். அப்பதான் அனுதாப ஓட்டு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாவு விழுந்துச்சின்னு வையேன். சாவு தானே ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏய் சண்டாளிங்களா, என்ன எல்லாம் சாகடிச்சு விடாதீங்கடா. நான் புள்ள ஓட்டிக்காரன்டா. இந்த கலரை குடி, நல்லா தெம்பா இருக்கு. ஆத்தாடி, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க எதை கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன்டா. தர்ற அவன் பறந்துட்டான். பொக்குச உயிர் கூட வேணாம்டா, கையோ காலோ கொடுங்கடா. ஏய் என்னங்க அதுக்குள்ளே வேலை கிளம்பிட்டீங்க? ஓட்டு போட்டு ஆபீஸ் போயிடுவேன். பூத்தே திறந்திருக்காதே. என் பையனுக்காக காத்திருந்து ஓட்டு போடுவேன். நீ வேமா குளிச்சுட்டு வா. வண்டி பூத்துக்கு தான் போதே, ஓட்டு போடுறவங்களா வந்து யாருங்க? யாரா நீ? கண்டவே வண்டியில நாங்க வர மாட்டோம், போடா. யாரா இருந்தா என்னப்பா, ஓட்டு போறதா இருந்தா போடு, இல்லாட்டி போப்பா. நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம், வேலையை பாடுறா. ஏய் ஆட்டோல போனா 500 ரூபாய் செலவாகும். வாடா இதுலயே போலாம். வா. அவன் காசு கேட்பான்டா. டேய் ஏய் அதெல்லாம் கேட்க மாட்டேன்டா, வாடா. வேணாம்டா சொன்னா. நீ தான்டா தேர்தல் செலவு மிச்சம் பிடிச்சிருக்கிற. டேய்
ஓட்டுச்சாவடி கூட்டி வருவாங்க பார்த்தா கல்யாண மண்டபத்துக்கு கூட்டி வந்திருக்காங்க. ஆமா, இங்க எது கூட்டு வந்தாங்க? ஏண்டா இவங்கெல்லாம் ஐயா, 2 கண்டு தெரியாத கபோதியா, என்ன மட்டும் விட்டுருங்க ஐயா. 15 ஓட்டை அடைச்சு வச்சுக்கிட்டாங்களடா. விடுற, நம்மெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிப்போம். இப்ப தேனிக்கு ஓய்வு தேவை, உட்காருங்க. தலையெழுத்து. என் அரசியல் சேவை இந்த பொன்மலை மக்களுக்கு தேவைடா. ஹலோ. ஏய், என்னடா ஓட்டு போட்டீங்களா? டேய், போட்டுனேறேன்டா. சரி போடுங்க. தண்ணி போட்டுனேறேன்டா. ஏய், போட்டு போய் ஓட்ட போடுங்கடா. டேய், இத போட்டு போய் போடுறேன்டா. அவங்க எல்லாம் கன் மாதிரி போட்டுருவாங்கடா. டேய், எப்பறா உங்களுக்கு இந்த அரசியல் ஆசை வந்துச்சு? டேய், நம்ம வீக்கே எடுத்துக்க. நம்ம கண்ணு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன்? வேர்வை இல்லாத வேலை, முதலீடே இல்லாத தொழில், நோகாமி நொங்கு திங்கிறது, அங்கங்கே சொத்து. இப்போ போன மாதம் அந்த இடம் புறம்போக்கா இருந்துச்சு, இப்போ அந்த இடம் அவன் போக்குன்னு ஆகலையா? எப்பவுமே கூட 5-6 பேர், மடிப்பு கலையாத வேஷ்டி, கையை வச்சா அறுத்து விடுற மாதிரி கஞ்சி போட்ட சட்டை, அப்பப்போ பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டரே போயா வாயாங்கிறது, அங்கங்கே பேனரு. இப்படி தாண்டா நமக்கும் ஆசையை தோணுனாங்க. அடப்பாவிகளா, அவங்களுக்கு விழ வேண்டிய ஓட்டை அவங்களே கெடுத்துக்கிறாங்களேடா. டேய், இவங்களாம் எனக்கு ஓட்டே போட மாட்டாங்களேடா. என்னடா உங்க அப்பா ஆப்சண்ட்? ஹலோ. டேய், இங்கே என்னடா நடக்குது? எங்க அம்மா அப்பாவை எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? என்ன நடக்குதா? நீங்க 5000 ரூபா கொடுத்து எதிர்கட்சால கடத்துற மாதிரி ஐடியா பண்ணீங்க. ஆனா அவங்க 10000 ரூபா கொடுத்து உங்களை அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. பாத்துக்க. டேய், என்னடா நடக்குது? நீங்களாம் நினைக்கிற மாதிரி நம்மளை எதிர்கட்சிக்காரங்க யாரும் கடத்தல, நான் தான் கடத்தினேன். என்னது, நீ கடத்தினியா? நீ தானடா சொன்ன ஏதாவது சிம்பத்தியை கலை போடணும்னு. அதுதான் நம்ம உள்ளே இருந்துக்கிட்டு எதிர்கட்சிக்காரங்க நம்மளை கடத்திட்டாங்கன்னு ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டு 3 மணிக்கு மேலே போய் ஓட்டு போடலான்னு நினச்சேன். ஏய், உண்மையாகவே இதுக்கு தான் கடத்தினியா? டேய் தேனி, நீ பயங்கர கேடிடா. இதைத்தான் நேற்றுக்கு நீ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தியா? நான் நிற்க முடியாத தேர்தலில் முருகன் ஜெயிக்க கூடாதுன்னு. அப்படிலாம் எதுவும் இல்லைடா. ஒரு சின்ன விஷயத்துல தாங்க பெரிய மனுஷன்லாம் சின்ன மனுஷன் ஆயிடுறாங்க. தேனி, உங்கள் அப்பா இல்லைடா, அந்த கடவுளே நினைச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது. அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், அப்புறம் சூர்யா கார்த்தி ரசிகர்கள். தேனி கன்ஃபார்ம்டா தோக்குறதா? ஏய், ஜெயிக்கிறதுடா. ஓட்டு இன்னைக்கு நடத்தியிருக்கோம்ல. எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? நான் 10th படிக்கும்போது கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே மார்க்கை போட்டு பார்த்தேன். நான் என்ன போட்டு பார்த்தேன்னா அதானே வந்துச்சு. அப்புறம் என் 10th ஃபெயில் ஆன? நான் போட்டு பார்க்கும்போதே ஃபெயில் தானப்பா வந்துச்சு. போட்டு பார்க்காட்டாலும் ஃபெயில் தாப்பா ஆயிருப்ப. அப்ப இப்பவும் அப்படிதானா? சீச்சி, இந்த வாட்டி 4500 ஓட்டு கன்ஃபார்ம்டா. டேய், 23ஆம் வார்டுல மொத்தமே 3700 ஓட்டு தான் இருக்கு. What's going on? கோயிங் ஆன். பூண்டோட தூக்கிட்டாங்களா? ரிசல்ட் இங்கேயே தெரிஞ்சிருச்சேடா. டேய், நம்ம தான்டா ஜெயிக்கிறோம். என்ன 95.6 விழுக்காடு, 2 விழுக்காடு தானே கம்மி. டேய், லவ் பண்ற நேரமாடா இது? அப்பா ஊத்திக்கொன்றாரு. ஹாய். ஆனகட்ட பையன். மச்சான். ஏய், உங்களாம் யார் எலெக்ஷன் நிற்க சொன்னிட்டு இம்மிடியாக தண்ணியை விட அடிக்கிட்டு மாட்டேன். சேர்ற சொல்கிறத கேளு. எங்களை குடும்பத்தோடு கொண்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க எதிர்கட்சிக்காரங்க. இதை ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டு அப்படியே எங்களையும் இந்த சீனிவாசா கல்யாண மண்டபத்தில் வந்து காப்பாற்றி விட்டுருங்கடா. பண்ணிட்டே போச்சு, இதை கூட பண்ண மாட்டேனா? வைடா. நம்ம ஒரு விஷயம் பண்ணலாமா? தெரிஞ்ச தெரியாமல எல்லா குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதுவும் கல்யாண மண்டபத்தில். இப்படியே உங்க 2 பேருக்கு நிச்சயத்தை முடிச்சிடலாமே. செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். ஐ சே டோன்ட் டாக். எங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பேசுங்க பார்க்கலாம். டேய், வெளியில போறது எப்படின்னு பாப்போம்டா. இனிமேல் அவனுக்கு ஃபோன் கூட பண்ண முடியாது, மொபைல் ஜாமர் இருக்கு. ஏன் மச்சான், எவனா காது குத்து வைக்கணும், நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து குடிக்கணும். அதானு தெரியாதா? கல்யாணத்துக்கு வந்து போட்டு காது குத்துங்கிற
உள்ளாட்சி தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்ட ஆட்சியர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் சோ ஐயர் என்று ஆலோசனை